வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 7ஆம் வகுப்பு இயல் 1 அதில் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்த மனிதனால் உருவாக்கப்பட்டது எதுன்னு கேட்டிங்கன்னா மொழி. ஓகேங்களா? மொழியின் முதல் நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேசுவது மற்றும் கேட்பது. ஒரு குழந்தை பிறந்த உடனே அது என்ன பண்ணுன்னா காதால் கேட்கும், அதை பார்த்து கேட்டு பேசும். இதுதான் மொழியோட முதல் நிலை. அந்த மொழி யாரும் குழந்தைக்கு சொல்லி தரது கிடையாது. அதுதான் மொழியோட முதல் நிலை. மொழியின் இரண்டாம் நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுதுவது மற்றும் படிப்பது. குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா தான் அது எழுதும் படிக்கும். அது மொழியின் இரண்டாம் நிலை. ஓகேங்களா? முதல் நிலைனா பேசுவது கேட்பது, இரண்டாம் நிலைனா எழுதுவது மற்றும் படிப்பது. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேச்சு மொழி. ஒரு மொழியோட உயிர் நாடி எதுனா பேச்சு மொழி. எந்த அளவுக்கு பேச்சுட்டே இருக்காங்களோ அந்த மொழி அவ்வளோ வழக்கத்தில் இருக்கும். பேசாமல் விட்டுட்டாங்கன்னா அது மறைஞ்சி போயிடும். எனவே மொழியின் உயிர் நாடி எனப்படுவது பேச்சு மொழி. ஒரு ஒரு எடுத்துக்காட்டு, குழந்தையை நல்லா கவனிங்க. நல்லா கவனிங்க. இதில் கவனி என்னும் சொல் தரும் பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா பேணுதல், அதாவது பார்த்துக்கிறது, அதை பற்றி நல்லா பார்த்துங்க அப்படின்ற பொருளை தருது. அதே நில் கவனி செல், இந்த வாக்கியத்தில் கவனி என்னும் சொல் தரும் பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா பாதுகாப்பு. நில் கவனி செல் அப்படின்னு சொல்கிறது ரோட்டில் பழக வச்சுருப்பாங்க, பத்திரமா போங்க அப்படின்னு சொல்கிற பாதுகாப்பு ஒரு பொருள் தருகிறது. இது ஒரு மொழியிலே ஒரே ஒரு சொல் தான் வெவ்வேறு இடங்களில் வரும்போது வேறு பொருளை தருது. ஓகேங்களா? இதான் மொழியின் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிவும் தத்தமிழ் சிறிது உளவாகும். இது மொழியை பற்றின ஒரு கூற்று. இதை சொன்னது எந்த நூல் அப்படின்னு கூப்பிட்டு எக்ஸாமில் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. எதுனா நன்னூல் நூற்பா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, நன்னூல் நூற்பா. அடுத்தது, எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவும் மொழியே என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மு வரதராசனார் தான் இப்படி சொல்கிறார். அடுத்தது, பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் கருதப்படும் மொழி என்று கூறியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இவரும் மு வரதராசனார் தான் சொன்னார். இதையும் என்னென்னா பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் தான் உண்மையான மொழி, எழுதுவதும் படிப்பதும் அடுத்த மொழின்னு தான் சொல்கிறாரு இந்த மு வரதராசன். ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை டேஷ் என்பர். ஒரே மொழியோட வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் தமிழ் மொழி தான். நம்ம சென்னையில் பேசுகிறது வேறு மாதிரி இருக்கும், திருநெல்வேலியில் பேசுகிறவங்க வேறு மாதிரி பேசுவாங்க, ஆனால் தமிழ் மொழி தான். இதுதான் வட்டார மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. டேஷ் 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 முதலிய திராவிட மொழிகள் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள். தமிழிலிருந்து கிளை மொழிகளாக எதெல்லாம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்னடம், தெலுங்கு, மலையாளம், இதுக்கெல்லாம் தாய்மொழி இதுன்னு தமிழ் தான். பேச்சு மொழி டேஷ் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சு மொழி என்பது உலக வழக்கு, புரியுங்களா? ஆனால் எழுத்து மொழி என்பது இலக்கிய வழக்கு. பேச்சு மொழி என்பது உலக வழக்கு, எழுத்து மொழி என்பது இலக்கிய வழக்கு. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அதற்கு இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு பேர். பேசுகிற மொழிக்கும் எழுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது. டேஷ் இவற்றை உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என்று கூறியுள்ளது. அதாவது இது பழங்காலத்திலே இருந்திருக்கு, இது உலக வழக்கு செய்யுள் வழக்காகவும் இருந்திருக்குன்னு சொன்ன நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி தமிழ் ஒரு இரட்டை வழக்கு மொழி என்பது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் ஒரு இரட்டை வழக்கு மொழி என்பது சரி. தமிழ் மொழியை பற்றி சிறப்பாக ஒருத்தர் சொல்லியிருப்பார். யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருப்பார். என்ன சொல்கிறாருன்னா, எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதிட வேண்டும், இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதல் வேண்டும், வெளி உலகில் சிந்தனையில் புதிதாக
விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறும் படங்களோடு சுவடையெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்திடவும் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் இந்த செந்தமிழும் செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம், அடிக்கடி கேட்டுன்னு இருப்பாங்க. அதேமாதிரி இந்த எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுத வேண்டும் இந்த லைனும் அடிக்கடி எக்ஸாமில் கேட்டுட்டே இருப்பாங்க. பத்திரமா இந்த லைனை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா நல்லா படித்து வச்சுக்கோங்க. புக் பேக் கொஸ்டின், சரியான விடையை தேர்ந்தெடு. மொழியின் முதல் நிலை பேசுதல் மற்றும் டேஷ் ஆகியனவாகும். பேசுதலும் கேட்பதும் தான். ஒளியின் வரி வடிவம் அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா எழுத்து. 3வது கொஸ்டின், தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று எதுன்னு கேட்டால் தெலுங்கு, மலையாளம், கன்னடம். இதில் இருக்குது தெலுங்கு. 4வது கொஸ்டின், பேச்சு மொழியை டேஷ் வழக்கு என்று குறிப்பிடுவர். பேச்சு மொழி என்பது உலக வழக்கு, எழுத்து மொழி என்பது தான் செய்யுள் வழக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து சொலவடைகள் அப்படின்ற டாபிக் தான். இது பெருசாக எதுவும் இல்லை சொல்கிறதுக்கு. சொலவடைகள் என்பவை சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழங்கி வருபவை தான் இந்த சொலவடைகள். சொலவடைகள் என்பதற்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டால் பழமொழி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த சொலவடைகளை. இதோட எக்ஸாம்பிள் ஒரு டைம்